ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் 3.2 ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். இந்த ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்னன்னு நமக்கு புரியணும். இப்போ என்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸில் பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போது ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஈவன் நார்மல் டெம்பரேச்சர்லேயும் எல்லா பார்ட்டிகல்ஸுமே என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். மேலேயும் கீழேயும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு மூமெண்ட் இருக்கும், ஸ்லைட்டாக மூமெண்ட் இருக்கும். சாலிட்னா அந்த மூமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். ஏன்னா சாலிடில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால் வந்து லிக்விடோ கேஸ் மாதிரியோ அங்கே இங்கே ஓட முடியாது, இல்லை ஃப்ளோ பண்ண முடியாது. ஸோ லிக்விடில் பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டமாக அங்கே ஃப்ளோ பாஸ் மீன்ஸ் லைட் பாஸ் பண்ணி போய்க்கலாம். பட் கேஸஸில் ரொம்ப ரேண்டமாக வந்து ஃப்ளோ ஆகிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோன்னா சில பார்ட்டிகல்ஸுக்கு பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், சில பார்ட்டிகல்ஸுக்கு பார்த்தோன்னா கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். இந்த டோட்டல் எனர்ஜி அந்த சிஸ்டம் இல்லை அந்த பார்ட்டிகல்ஸ் இல்லை அந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் எனர்ஜியை டிஸ்கிரைப் பண்ணுறது ஹீட். ஹீட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஆற்றல். பட் டெம்பரேச்சருங்கிறது இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு ஹாட் ஆர் ஹவு கோல்டு சம்திங். இல்லை என்னென்னு சொல்லலாம்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அதோட ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். ஸோ ஹீட்டுனா டோட்டல் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது, டோட்டல் எனர்ஜியை பற்றி பேசுகிறது ஆர் டிஸ்கிரைப் பண்ணுறது. டெம்பரேச்சருங்கிறது ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கம்ப்ளீட் ஈச் ஆஃப் த சென்டென்சஸ் யூஸிங் த வேர்ட் ஹீட் ஆர் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. 100 degree Celsius is the dash at which water boils. வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோன்னா 100 degree Celsius. டிகிரி செல்சியஸ் ஆர் கெல்வின் ஆர் ஃபாரன்ஹைட் இதெல்லாம் எதோட யூனிட்ஸ்னால் டெம்பரேச்சரோட யூனிட்டு. ஸோ ஆன்சர் என்னென்னா இங்கே வந்து டெம்பரேச்சர். ஓகே, அதே மாதிரி ஹீட்டை மெஷர் பண்ணுற யூனிட் என்னென்னா ஜூல்ஸ். டெம்பரேச்சரை நம்ம தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம், ஹீட்டை வந்து நம்ம ஜூல் மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். 25,000 இவங்க ஜூல் இங்கேயே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம வந்து இங்கே ஹீட்டுன்னே எழுதலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தோன்னா இங்கே 22 degree Celsiusனே கொடுத்துட்டாங்க, அதனால் நான் டெம்பரேச்சர்னே போட்டுறேன் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு சிம்பிளான ஒர்க் புக் கொஷின்ஸ் தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக வேறு கொஷின்ஸ் எதுவும் நமக்கு இல்லை. அடுத்த கொஷின் பார்ப்போம். Sophia has 2 cups of coffee. The volume of the coffee in both the cups is same. நான் என்ன சொன்னேன், ஹீட்டுங்கிறது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் சொல்லுது. அதாவது ஒரு பார்ட்டிகலுமே மேட் ஆஃப் ஆனது அந்த சிஸ்டம். இந்த மொத்த பார்ட்டிகளோட எனர்ஜியை நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணால் அது ஹீட்டு. இண்டிவிஜுவலாக அல்ல ஆவரேஜாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் த காஃபி இன் போத் த கப் சேம்னு சொல்லிட்டாங்கனாவே ஹீட் எனர்ஜி வந்து சேம் தான், அதை அவங்க ஆல்டர் பண்ணவே இல்லை. பட் இது சேஞ்ச் ஆகுது. ஒரு கப்போட காஃபி 55 degree Celsiusலையும் இன்னொரு கப்பில் இருக்க காஃபி 30 degree Celsiusலையுமே இருக்குது. அப்போ என்னென்னா ரெண்டுத்துக்குமே டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்குது, பட் ஹீட் எனர்ஜி ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா the temperature of the coffee in each cup is different, the heat in the coffee on each cup is same. பிகாஸ் நல்லா பாரு, வால்யூம் ஆஃப் த காஃபி போத் கப்லேயும் வந்து சேமாக இருக்குது. மீன்ஸ் வால்யூம் சேமாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் டோட்டல் எனர்ஜி வந்து சேமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஹீட் எனர்ஜியும் சேமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அடுத்து Zara serves 2 bowls of soup. ஜாராட்ட வந்து 2 பவுல்ஸ் வந்து சூப்பை வந்து கொடுக்குறா. ஒரு பவுலில் பார்த்தோன்னா 100 cm³ வந்து வால்யூம் இருக்கிற சூப்பை ஃபில் பண்ணுறா. இன்னொன்று 200 cm³ இருக்கிற cm³ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சூப்பை வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணுறா. ஆனால் பார் 2 சூப்புமே சேம் டெம்பரேச்சரில் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் வால்யூம். டிஃப்ரெண்ட் வால்யூம்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கண்டிஷனில் டெம்பரேச்சர் சேமாக இருக்குது, ஹீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்ன ஆன்சர் என்னன்னா the temperature of the soup in each bowl is same, but the heat in the soup in each bowl is different. அந்த மாதிரி நம்ம டிக் பண்ணிக்கலாம். அடுத்து கம்பேரிங் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஃபஸ்ட் ஒன் ஏ, ரைட் டவுன் த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்டே எழுதிக்கலாம், கெல்வின் இல்லை டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் எதாவது நம்ம எழுதிக்கலாம். ரைட் டவுன் த யூனிட் ஆஃப் யூனிட் ஆஃப் ஹீட் வந்து ஜூல், அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா draw 2 straight lines to match the quantity with the correct description. இங்கே குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட் காலமில், ரைட் சைட் காலமில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீட்னா என்னென்னா த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் அ சிஸ்டம். டெம்பரேச்சருங்கிறது த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் அ சிஸ்டம். இதுவும் சம்மந்தமே கிடையாது, மேக்ஸிமம் நியூமெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஓகே, கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் த பெஸ்ட் வேர்ட்ஸ். இன் அ சாலிட் த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் அபவுட் டேஷ் பொசிஷன். சாலிடில் பார்த்தோன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டாக இருக்கனால ஆன்சர் என்னென்னா ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸ். அதனால் ஸ்லைட் பாஸ் பண்ண முடியாது. ஸ்லைட் பாஸ் பண்ணணும்னா ஸ்டேட் சேஞ்ச் பண்ணணும், சாலிட்லேருந்து லிக்விடாக மாறணும், இல்லை ரேண்டமாக மூவ் பண்ணணும்னா லிக்விட்லேருந்து கேஸாக மாறணும். அப்போ சாலிடில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டுனால அதோட ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேருந்து அதனால் அப் அண்ட் டவுன் வைப்ரேஷன் மட்டும் தான் ஆக முடியும். இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் லைட்டாக அப்படி வைப்ரேட் ஆகலாம். பட் ஆனால் அப்படி ஸ்லைட் பாஸ் பண்ணியோ ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி போகவும் முடியாது, இல்லை கேஸ் மாதிரி ரேண்டமாக போகவும் முடியாது. When a solid is heated, the particles vibrate more. ஏன்னா
நீ ஹீட் பண்ண அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நிறையா எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு நல்லா மேலே கீழே பயங்கரமாக விகரஸாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் நீ கொடுத்துக்கிட்டே இருந்த அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். அப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகிடும். when the temperature of the solid decreases the particles vibrate less. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருச்சு, கெயின் பண்ண எனர்ஜி வந்து லூஸ் பண்ணிடுச்சு, அதனால பார்ட்டிகல்ஸோட ஆட்டம் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா 2 solid blocks are at 20 degrees Celsius. 2 சாலிட் பிளாக்கோட 2 டெம்பரேச்சருமே 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிஷனில் என்னென்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வந்து ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். ஒரு பிளாக்கை விட இன்னொரு பிளாக்கோட மாஸ் வந்து டபுள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக்கோட மாஸ் எம்னா இன்னொரு பிளாக்கோட மாஸ் பார்த்தோன்னா twice the mass of first block இருக்குது. எக்ஸ்பிளைன் ஹவு த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாக்ஸ் கம்பேர்னு கேட்டிருக்காங்க, கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெம்பரேச்சருக்கு எழுதிடுவோம். both the blocks are at 20 degrees Celsius கொடுத்துட்டா. ஸோ both the blocks are at both the blocks are at same temperature. 2 பிளாக்ஸுமே சேம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது, அதாவது 20 டிகிரி செல்சியஸ். ஸோ அதையும் we have to mention in the bracket. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹீட் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது the block has a double the mass of the other block பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதாவது 2m பிளாக்கோட ஹீட் எனர்ஜி பார்த்தோன்னா வந்து 1m பிளாக்கோட ஹீட் எனர்ஜியை விட பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம்னா நீ மாஸை இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற, அதனால் டோட்டல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. அதனால் ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். எதில் அதிகமாக இருக்கும்னா பெரிய பிளாக்கில் அதிகமாக இருக்கும். இல்லை எந்த பிளாக்குக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ, டபுள் த டைம்ஸ் மாஸ் ஆஃப் த ஃபஸ்ட் பிளாக் இருக்கோ, அந்த பிளாக்குக்கு ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா ரெண்டுமே கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. The heat energy possessed by the block has the double the mass is greater than the heat energy of the block first or block ஒன்றுன்னு எழுதலாம். அப்படி நம்ம எழுதலாம். இட்ஸ் அவர்ஸ் விஷ். இந்த மாதிரி சிம்பாலிக்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை வேர்ட்ஸ் எழுதுனாலும் எழுதலாம். இட்ஸ் அவர்ஸ் விஷ். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2m மாஸ் இருக்கிற பிளாக்கோட ஹீட் எனர்ஜி வந்து 1m மாஸ் இருக்கிற பிளாக்கோட ஹீட் எனர்ஜியை விட அதிகமாக இருக்கும்னு வரேன். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் அதிகமாக இருக்குது. அடுத்த கொஷின் போவோமா? அடுத்த கொஷின் பாருங்கள். லுக் அட் திஸ் லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். நிறைய லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூலரு, தெர்மாமீட்ரு, ப்ரொட்ராக்டரு, ஜூல் மீட்ரு, வோல்ட் மீட்ரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ணணும். அவ்வளோதான, சிம்பிள். ரூலரோட பர்பஸ் என்ன? லென்த்தை மெஷர் பண்ணுறது. 10 சென்டிமீட்டரா 20 சென்டிமீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. தெர்மாமீட்டரோட பர்பஸ் என்ன? டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது. ப்ரொட்ராக்டரோட பர்பஸ் என்ன? ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணுறது. 30 டிகிரி 20 டிகிரி ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணுறது. ஜூல் மீட்டரோட பர்பஸ் என்ன? ஹீட் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது. வோல்ட் மீட்டரோட பர்பஸ் என்ன? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையோ இல்லை சர்க்யூட்டில் ஒரு காம்பனண்ட்டுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்குதோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக we will use the வோல்ட் மீட்டர். இல்லை இப்போ மாடர்னாக மல்டிமீட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் த எக்யூப்மெண்ட் ஃப்ரம் த லிஸ்ட் that can be used to measure the temperature of the water. obviously thermometer. ஸோ இங்கே வந்து நம்ம தெர்மாமீட்டர்னு எழுதிடலாம். நேம் த எக்யூப்மெண்ட் ஃப்ரம் த லிஸ்ட் that can be used to measure the quantity of heatன்னு கேட்டாங்க. ஹீட்னவனே ஜூல் மீட்டர் தான், ஏன்னா அதில் யூனிட்டுமே ஜூல் தான். ஸோ ஜூல் மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். மார்க்கஸ் யூசஸ் அன் எலக்ட்ரிக் இம்மர்ஷன் ஹீட்டர். எலக்ட்ரிக் இம்மர்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி தண்ணியை ஹீட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, ஒரு பக்கெட் இருக்குது, அதில் தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே எலக்ட்ரிக் இம்மர்ஷன் ஹீட்டரை உள்ளே போடுறான், அது வாட்டரை வந்து ஹீட் பண்ணுது. மார்க்கஸ் மெஷர்ஸ் த ஹீட் சப்ளைட் டு த வாட்டர். எதை மெஷர் பண்ணுறான்? ஹீட் சப்ளைட் டு த வாட்டர் அண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அதாவது அந்த தண்ணியில் அந்த எலக்ட்ரிக்கல் இம்மர்ஷன் ஹீட்டர்லேருந்து எவ்வளோ எனர்ஜி வந்து தண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறதே மெஷர் பண்ணுறான். அந்த ஹீட் எனர்ஜி மெஷர் பண்ணுறான். ப்ளஸ் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதை தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறான். எதில் மெஷர் பண்ணுறான்? எந்த ஸ்கேலில்? டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணுறான். இப்போ பாரு, எனர்ஜி எதுவுமே கொடுக்கவே இல்லை. அப்போ ரூம் டெம்பரேச்சர்லேயே பார்த்தோன்னா அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 1000 ஜூல்ஸ் கொடுத்தா 12 ஆகுது, 2000 ஜூல்ஸ் கொடுத்தா 14 ஆகுது. அப்போது ஒரு 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி நீ கொடுக்க 2 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ அடுத்து பாரு, 10 ஆச்சு, 12 ஆச்சு, 14 ஆச்சு, இங்கே 15 வந்துச்சா? இதுதான் அந்த அனாமலஸ் டேட்டா, இல்லை ஆட் ஒன் அவுட். ஒரு பேட்டர்னில் ஃபிட் ஆகாமல் இருக்குது பாரு. அடுத்து பாரு 18 இருக்கா? அப்போ ஆக்சுவலாக இது 16 தான் இருக்கணும். மேபி சம் ஹியூமன் எரர்ஸ் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னால கரெக்டான ஆன்சர் வரல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மார்க்கஸ் திங்ஸ் தட் ஒன் ஆஃப் ஹிஸ் ரிசல்ட்ஸ் ஆர் அனாமலஸ். ஸ்டேட் விச் ரிசல்ட் இஸ் அனாமலஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரீடிங் தான் அனாமலஸ். 3000 தென் 15, அதாவது 3000 ஜூல்ஸும் 15 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இந்த டேட்டா தான் அனாமலஸ். டிஸ்கிரைப் வாட் மார்க்கஸ் குட் டூ அபவுட் திஸ் ரிசல்ட். என்ன பண்ணலாம்? ஒன்று வந்து ஃபுல்லாக திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட்டே ரீடூ பண்ணலாம், இல்லை அந்த டேட்டாவை இக்னோர் பண்ணிடலாம். பட் மேக் ஷுர் வென் எவர் யூ ஆர் இக்னோரிங் எனி டேட்டா, நிறைய டேட்டா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு டேட்டாவை நீ போ அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுறது குட்.
பட் உங்ககிட்ட இருக்கிறதே 5 டேட்டாவோ 4 டேட்டாவோ தான். அதில் போய் ஒரு டேட்டாவை ஸ்கிப் பண்ணுறதுங்கிறது உனக்கு தான் அது பிரச்சனை. ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வராது. அப்போ என்ன எழுதலாம்னா எய்தர் he can redo or ignore that result இல்லை டேட்டா அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இட்ஸ் அவர் விஷ். அடுத்த கொஸ்டின் பாரு, கொஞ்சம் ட்ரிக்காக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். யூஸ் த ரிசல்ட்ஸ் இந்த டேபிள் டு எஸ்டிமேட் எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுத்து டெம்பரேச்சர் 19 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த டேபிள் படி பார்த்தோன்னா நமக்கு 18 இருக்குது, 20 இருக்குது, 19 இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 19ங்கிற நம்பர் 18க்கும் 20க்கும் இடையில இருக்குது. நம்ம இப்போ ஆவரேஜ் எடுக்கணும். ஒன்றும் இல்லை, 18 + 20 டிவைட் பை 2 போட்டோன்னா யூ வில் கெட் 19. ஆன்சர் என்ன? 38/2. ஓகேவா? ஏன்னா 20 2s are 40, அப்போ 19 2s are 38. அதே மாதிரி இந்த பக்கமாக ஆவரேஜ் எடுப்போமா? 4000 + 5000/2. ஆன்சர் வந்து 4500. அப்போ ஆன்சர் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 19 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கிவ் ஐ திங்க் 4500 பார்த்தோம். 4500 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜியை கொடுக்கணும். இப்போது த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் நீடட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் டு 30 டிகிரி செல்சியஸ். இனிஷியலாக பாரு, வாட்டரோட டெம்பரேச்சர் 0 ஜூல்ஸ் கொடுக்கும்போது 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதுவே நான் 5000 ஆக்கிறதுக்கே பார்த்தேன்னா 20 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் 5000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போது 30 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ பாரு, ஒரு 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா தான் இங்கே 2 டிகிரி செல்சியஸே ரைஸ் ஆகுது. 5000க்கு 20 இருக்கா, அப்போ 6000க்கு 22, 7000க்கு 24, 8000க்கு 26, 9000க்கு 28, அப்போ 10000க்கு 30. அப்போ இனிஷியலேருந்து நான் வந்து 10,000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் 30 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் அப் ஆகும். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா 10,000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். சைனிங் எஃப்எம் முகேஷ், பை பாய்.